விஜய் வந்து அரசியலில் வந்து கேட்டால் சக்ஸஸ் ஆகலை. விஜய் வந்துட்டார்னா பெரிய அளவில் வந்து கேட்டால் டிஎம்கேல வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும், அதிமுக வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும், பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே எங்கேன்னு கேட்டால் நாம் தமிழெலாம் காலி ஆகி மொத்தமாக வந்து விஜய் கிட்ட அப்படியே பிறண்டும். அது நடக்கவே இல்லை. சீமான்கிட்ட கேட்குறாங்க, தனித்து போட்டி தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திருப்பி திருப்பி எத்தனை தடவை கேட்பீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு சாலவும் சாடுறாரு. தனித்து போட்டி தான். அந்த தெளிவு விஜய்கிட்ட ஏன் இல்லை? டிசம்பர் வரைக்கும் ஆதவர்ஜன் அந்த கட்சியில் இருப்பாரான்னு நமக்கு உத்தரவாதம் கிடையாது. தாவேக்கா வலிமை பெற அதிமுக கூட்டணி இணைய வேண்டும். யார் சொல்கிறது? ராஜேந்திர பாலாஜி. இவங்க ஊழலுக்கு எதிரானவங்க. அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. வேறு ஸ்டேட்டில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க போலீஸு. ஒரு நிலைப்பாட்டில் நாம் தமிழ் தெளிவாக இருக்குது. உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் தெளிவு இல்லை. விஜய் நினச்சது என்ன? நாம் முதலமைச்சர் ஆகணும், நமக்கு பின்னாடி பெரிய அணி உருவாகணும். அது நடக்கலை. விஜயோடைய ஏன் கூட்டணிக்கு வந்து யாரும் போகலை? விஜய்கிட்ட போனால் தொகை கிடைக்காது, தொகையில் தான் கிடைக்கும். நக்கிட்டு வரலாம் போயிட்டு. அடுத்த டேட்டாவை எடுத்து வச்சுருப்பான். லியோ படம் இவ்வளோ வசூலாச்சு, கோட் படம் இவ்வளோ வசூலாச்சு, அடுத்தது வந்து நான் எங்கள் தலைவர் படம் இங்கே ரிலீஸ் ஆகுது, அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எத்தனை டிக்கெட் இருக்குது, எவ்வளோ சீட் கெப்பாசிட்டி, எவ்வளோ பேர் அவங்க, இதுதான் போயிட்டுருக்கோம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வருகின்ற 2026 தேர்தல் பெரிதும் எதிர்பார்க்கப்படுது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட்டிருக்குது. ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும்னு அரசியல் விமர்சகர்கள் பல பேர் இதை சொல்கிறாங்க. இன்று நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமாகட்டும், தனித்து தான் போட்டி அப்படின்னு ஒரு அறிக்கையை பகிரமாக நேற்று தான் வெளியிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறது? இதனால் வந்து மற்ற கட்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா? குறிப்பாக திமுகவுக்கும் சரி, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு இது பின்னடைவை ஏற்படுத்துமா? அவங்களோட ஓட்டு வங்கி எப்படி? இல்லை சார், இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியுமே டிசம்பர் மாதம் அல்லது ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தான் முடிவாகுமே. ஆனால் நாம் தமிழர் வந்து டிக்ளர், அது எப்போவுமே அதில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. இது வரைக்கும் பேச்சு மாறினதில்லை. கூட்டணி இல்லை, தனித்து போட்டின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் போய் கூட்டணி பேரம் பேசுனாங்க. பல முறை அப்படி பேசி வந்து பலரும் வந்து மண்ணை கவனது உண்டு. சீமான் வந்து அந்த விஷயத்தில் உறுதியான நிலைப்பாட்டில் நின்றுவார். தனித்து போட்டி தான்ன்றது. ஸோ இதில் நாம் தமிழர் விஷயம் ஒரே ஒரு கட்சியை மட்டும் நம்ம நம்ப முடியும், தனித்து போட்டின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு தனித்து போட்டி தான் பாஜகவோட தூண்டுதலே அப்படின்றாங்களே. அது சார் வழக்கமாக சொல்கிறது தான் சார். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த பாஜகவே சீமான் அணியில் போய் சீமானை தங்களோட சேர்த்துக்கிட்டா அவங்களுக்கு பலம் தானே. சீமான் பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஓட்டு வங்கியை உருவாக்கிட்டு வராரு. அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வராருன்றதை நம்ம பார்க்கணும். சீமானுக்கு இன்றைக்கி 8% ஓட்டுனா எங்கேருந்துலாம் அந்த 8% வந்தது? கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகள் கிட்டேருந்து, தேமுதிக கிட்டேருந்து, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து, இப்படி தான் வந்து பெரிய அளவில் அதிமுகலேருந்து பெரிய அளவில் பிரிஞ்சதுன்னு கேட்டால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து போட்டியிடாமல் போட்டோம். தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து இந்த ஜெயலலிதாவுக்கு பிறகு 2014 பிறகு வந்து கேட்டிங்கன்னா கணிசமான வாக்குகள் வந்து பிரிஞ்சு அது நாம் தமிழர் சீமான் அவர்கிட்ட தான் வந்திருக்கணும். ஆனால் அப்படி இப்படி மடைமாற்றம் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், கமலஹாசன்கிட்ட போயிடுச்சு, அப்புறம் வந்து என்டிஏ கிட்ட போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. ஆனால் சீமான் கிட்ட இருக்கிற அந்த 8% அந்த வாக்கு வந்து எங்கெல்லாம் வந்து கேட்டினா கம்யூனிஸ்டுகள் கடந்த நீண்ட காலமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் நீங்கள் ஆய்வு செஞ்சாலே, ஒரு 15 ஆண்டு காலம் குறிப்பாக நீங்கள் உன்னிப்பாக ஆராய்ச்சி கேட்டால் எங்கேருந்து அது வந்து வாக்குகள் வந்துருக்கேன்னா கம்யூனிஸ்டுகள் மீது நம்பிக்கை இருந்து, காங்கிரஸ் வந்து நம்பிக்கை இழந்த அந்த வாக்காளர்கள், இப்படி அங்கேருந்து 1% பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி அந்த கட்சிகள் அந்த பெரிய கட்சிகள் சொல்லப்பட்ட சிறிய கட்சிகள் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அந்த சேகரித்து நெல்மணி மாதிரி சேகரித்து தான் இந்த 8% வந்து அங்கீகாரம் பெற்றது. 8% வாங்கினது வந்து அங்கேருந்து தான். பெரிய கட்சிகள் திமுக கிட்டேருந்து அதிமுக கிட்ட பெரிய அளவில் வந்திருக்கணும். திமுக கிட்டேருந்து வரல, ஆனால் அதிமுக கிட்டேருந்து வந்திருக்கணும். ஏன்னா கரிஸ்மாட்டிக் லீடர் எல்லாம் போயிட்டாங்க, அங்கேருந்து வந்திருக்கணும். ஆனால் அந்த வாக்கு வந்து இருக்குன்னா மடை மாறி எங்கெங்கேயோ போயிடுச்சு. கமலஹாசன் கொஞ்சம் போயிடுச்சு, இங்கே வந்து அண்ணாமலை வந்து அவர் பிஜேபிக்கு என்டிஏல போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு. ஆனால் இந்த முறை வந்து சீமான் வந்து தனித்து போட்டி களமிறங்கிறதுனால பரவலாக எல்லாருடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இல்லைங்க 4 பேர் மூத்த தலைவர்லாம் சொல்கிறாங்க, மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொன்னாங்க சீமானுக்கு 4% குறைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நாம் பெருசாக எதிர்பார்த்தது, எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னு கேட்டால் விஜய் வந்தார்னா பெரிய அளவில் ஒரு வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு, பெரிய அளவில் வாக்கு சதவீதம் எடுக்க போகிறாரு. சில பேர் கருத்து சொல்கிறவங்க கூட கேட்டால் விஜய் வந்துட்டார்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாக்குகள் செதறி போயிடும், அதனால் ஒரு 4% தாங்க வாங்குவார் சீமான் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. நான் அப்படி பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் வந்து அரசியலில் வந்து கேட்டால் சக்ஸஸ் ஆகலை.
சக்ஸஸ் ஆகணும்னா ஏதோ ஏற்கனவே இருக்கிற அந்த ரசிகர்களையே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏதோ தொண்டர்லாம் மாற்றி இருக்கிறாரு, அவ்வளோதான். எந்த காலத்தில் வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க? கிடையாது. சீமானுக்குன்னு தனியாக வந்து அந்த இளைஞர்கள் வந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் மற்றும் இளைஞர்கள், மக்கள் மற்றும் ஏன் மக்கள் மற்றும் இளைஞர்னா வழக்கமாக அவனுக்கிட்ட இளைஞர்கள் இருக்குன்னா சீமான்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் அவங்கக்கிட்ட அப்படியே இருக்கிறாங்க. மக்கள்ன்றது யாரை சொல்ல கேட்டால் பரவாயில்ல மற்ற கட்சிகள் இருக்கிற வாக்களிக்கக்கூடிய மக்கள், அதான் கேட்டால் வந்து கட்சியோட நிர்வாகி விசுவாசின்றதெல்லாம் கடந்து ஒரு பொது வாக்காளர்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களோட வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு வந்து சீமானுக்கு வாக்களிச்சாங்க. அது அப்படியே இருக்கிற அது டேமேஜ் ஆகி இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பிக்கை எழுந்து அந்த வாக்குகள், அந்த பொதுமக்கள் வாக்குகளாக இருக்கட்டும், அந்த இளைஞர்கள் வாக்குகள் நம்பிக்கை எழுந்து விஜய் பக்கம் போகவே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எல்லாரும் எதிர்பார்த்தோம் விஜய் வந்துட்டார்னா பெரிய அளவில் வந்து கேட்டால் டிஎம்கேல வந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும், அதிமுகலேருந்து அப்படியே ஸ்ப்ளிட் ஆகி வந்துடும், பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே எங்கேன்னு கேட்டால் நாம் தமிழெல்லாம் காலியாகி மொத்தமாக வந்து விஜய் கிட்ட அப்படியே பெறணும். அது நடக்கவே இல்லை. அவங்கவுங்க வாக்குகளை அவங்க தக்க வச்ச மாதிரி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஏதோ பெரிய குரூப் கிளம்பி போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்தா கிடையாது, செய்தி இல்லை. விசிகால வந்து விலகி போய் பெரிய பட்டாளம் போய் வந்து விஜய் கிட்ட சேர்ந்ததா இல்லை. நாம் தமிழ் விலகி போய் பெரிய பட்டாளம் போய் சேர்ந்துதா விஜய் கிட்ட சேர்ந்தா இல்லை. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறினவங்க நேராக போய் விஜய் கிட்ட போய் சேர்ந்துட்டாங்களா? இல்லை. அதுக்கான ஸ்டெப்பு அவங்களே எடுக்கவே இல்லை. ஸோ எந்த கட்சியிலேருந்து விலகி போய் விஜய் கிட்ட போய் மாசாக போய் சேர்ந்துட்டாங்கன்னு கிடையாது. அப்படி இருக்கும்போது பெரிய கட்சிகள்லேயே இல்லாத போது நாம் தமிழ்கிட்ட இருக்கட்டும் அவர் ஒரு குறுகிய வட்டம், அவருக்கான மக்கள், அதான் என்னாடு என் மக்கள் வாங்கலாம் அந்த மாதிரி வந்து அவர் ஒரு கும்பல் வச்சுருக்காங்க. அதில் வந்து பிரிஞ்சு போய் விஜய் கிட்ட சேர்ந்த மாதிரி இல்லை. அப்போது விஜய் கிட்ட இருக்கிறவங்க எல்லாமா விஜயோட ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க தவிர வீட்டுக்கு 2 ஓட்டு வந்து யாரோ ரெடியாக வச்சுக்கிட்டு வந்து கையில் வச்சுக்கிட்டுலாம் காத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஆனால் அப்படியான வந்து கதைகள் வந்து சொல்லப்பட்டது உண்மைதான். விஜய்க்கு வாக்கு இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக வாக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு 5% வந்து இந்த எலெக்ஷனில் நிச்சயமாக எடுப்பார். அதுவே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். அந்த 5% வந்து கன்ஃபார்மாக வந்து விஜய்க்கு வரும். கண்ண முடி விஜய் பிரச்சாரத்துக்கு போனாலும் வரலாம், போகலாலும் வரும். அதுதான் இங்கே ஹைலைட்டான விஷயம். விஜய் பிரச்சாரத்துக்கே போகலை, அவர் வீட்டில் தான் இருக்கிறாருங்க. ஆனால் 5% வந்துடும். அதிமுக தரப்புல வந்து விஜய் வந்து அதிமுக தரப்பு பக்கம் வந்துருவாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஆதவ அர்ஜுனா கிட்ட கேட்குறாங்க ஒரு கேள்வி. இதுதான் தெளிவு இல்லைன்ற, அதுதான் சீமான் கிட்ட இருக்கிற தெளிவு ஏன் விஜய் கிட்ட இல்லைன்றனா இதுதான். சீமான்கிட்ட கேட்குறாங்க தனித்து போட்டி தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திருப்பி எத்தனை தடவை கேட்பீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு சாரவும் சாடுறாரு. தனித்து போட்டி தான். அந்த தெளிவு விஜய்கிட்ட ஏன் இல்லை? பெரிய மாஸ் பெரிய கூட்டம் இருக்குன்றீங்கல்ல, நீங்கள் என்ன சொல்லணும்? தனித்து போட்டி சொல்ல வேண்டியதானே? சொல்லலை. என்ன சொல்கிறீங்கன்னா டிசம்பரில் சொல்லுவேன்ற. யார் சொல்கிறது? ஆதவ அர்ஜுனா. டிசம்பர் வரைக்கும் ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியில் இருப்பாரான்னு நமக்கு உத்தரவாதம் கிடையாது. அதான உண்மை. ஏற்கனவே அப்படி தானே சார் இருந்திருக்கிறார் அவர். ஏற்கனவே அப்படி தானே. இப்போது நீங்கள் புஷியானந்த் சொன்னால் கூட நம்ம ஓரளவுக்கு நம்ப முடியும். புஷியானந்த் வாயை திறந்தாலே சிக்கலாகுதுன்னு சொன்னால் அவர் வாயை திறக்கிறதில்ல. இப்போ வாயை திறந்தாலே சிக்கலாகுது, ஏன்னா அந்த லாங்குவேஜ் அப்படி இருக்குது. ஆனால் அவர் சொல்லலாம், ஏன்னா 20 ஆண்டு காலம் விஜய் கூட இருந்திருக்கிறாருன்றதுனால கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதம் எங்கே இருந்தார், எந்த டிஎம்கேல இருந்தார், அதுக்கப்புறம் வந்து வியூகத்தை வகுத்து கொடுத்தாரு, அதுக்கப்புறம் விசிகா வந்தார், விசிகா வந்து இப்போ இங்கே வந்திருக்காருன்னா இவர் என்ன சொல்கிறோம்? டிசம்பரில் நாங்கள் வந்து முடிவெடுப்போம். அப்போ கூட்டணி இருக்குன்னு தானே பொருள் சார். கூட்டணி இல்லைன்னா இப்போ சீமான் மாதிரி பட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் சார். கூட்டணிலாம் கிடையாதுங்க, நாங்கள் தனித்து போட்டிடுறோம். ஆனால் நாங்கள் டிசம்பரில் முடிவு எடுப்போம்னு சொன்னாலே அப்போ ஏற்கனவே நீங்கள் அதிமுக வந்து ஒத்தடம் கொடுத்துன்னு இருக்கீங்க. அதிமுக தரப்பில் எந்த இப்போ நல்லா தெரியும், அதிமுக இருக்கிற நிர்வாகிகளில் தான் ஒருத்தன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பொள்ளாச்சி மாட்டில் வந்து உள்ளத்துக்கு போட்டாங்க, தண்டனை வழங்கப்பட்டது. அதிமுக தரப்பில் வந்து நீங்கள் யாரும் எதுவும் பேசவே இல்லையே. அதிமுக தரப்பில் வந்து ஒருத்தர் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட நபர் வந்து ராஜேந்திர பாலாஜி, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பால்கோ வந்து இவ்வளோ கணக்கு காட்டல, ஆவின் நிறுவனத்தில் இவ்வளோ மோசடி நடந்தது, இதெல்லாம் நிறைய அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் தலைமறைவானார். அவர் அங்கே போய் கவிக்கிட்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிடிச்சிட்டு வந்தாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துட்டுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து நான் கேட்டேன்னா வந்து விஜய் வந்து எங்களுடைய கூட்டணியில் இணையணும், அப்போ தான் வந்து தாவேக்கா வலிமை பெறும்னு சொல்கிறாரு. இதுதான் ரொம்ப அவமானமான விஷயம், நமக்கே அவமானமாக இருக்குது. தாவேக்கா வலிமை பெற அதிமுக கூட்டணி இணைய வேண்டும். யார் சொல்கிறது? ராஜேந்திர பாலாஜி. இவங்க ஊழலுக்கு எதிரானவங்க, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. வேறு ஸ்டேட்டில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க போலீஸு, அப்படிலாம் நடந்தது. ஆனால் ஏதாவது பதில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. கேட்டால் அவர் என்ன, நாங்கள் டிசம்பரில் முடிவு பண்ணோம். இப்போ முடிஞ்சிச்சு சார். இப்போ டிசம்பர்லேயே அதிமுக போக போகிறீங்க, அவ்வளோதான்.
2026 தேர்தல் வந்து தமிழக அரசியலே ஒரு மாறுதல் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பிட்ட கடந்த காலகட்டத்தில் அதிமுகவுக்கும் திமுகவும் தான் ஒரு போட்டி நிலவும் தமிழகத்தில் பொறுத்தவரை. வேற கட்சிகள் எதுவுமே இல்லை, பகிரங்கமாக போட்டிடுவாங்க. ஆனால் இன்றைய அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கு. அதுக்கு பின்னாடி இயக்குறது பாஜக. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட திமுக கட்சியை மட்டுமே இன்றைய 2026 தேர்தல் எதிர்த்து பல கட்சிகள் போட்டியிடுது அப்படின்ற ஒரு பார்வை முன்னெடுக்கப்படுது. இது இல்லை, எனக்கு இன்னும் சொல்கிறாங்க பாஜக தான் எங்குது. பாஜகவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தனித்தன்மை உருவாகிட்ட மாதிரிலாம் தெரியலையே சார். அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வந்து அண்ணாமலைக்கிட்டே அந்த பதவி இருந்திருக்கும். என்டிஏல வந்து அவங்க போட்டிகிட்டு இருக்கலாமே, அதே என்டிஏ தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாமே. அப்போது என்டிஏன்றதே இப்போ வந்து கேட்டால் வந்து யார் தலைமையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடி தலைமையில் தான் இருக்குது. அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்க. அப்படி தான் இருக்குது செயல்படுது. இப்போ அண்ணாமலைக்கு வந்து வாய்ஸ் சார், அண்ணாமலை நான் விவசாயம் பண்ண போயிட்டேன்ட்டாரு, ஆடு மேய்க்கிறதுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டார் அவர். வந்து அவ்வளோதான். இங்கே அரசியல் காலத்தில் அவருடைய அறிக்கைகள் வரும், அதெல்லாம் வரலையே. இப்போ நயினார் நாகேந்திரன் கிட்ட இருக்குன்னா அவர் வந்து தேர்தல் நேரத்தில் ஏதாவது சீட்டுகள் வந்து பெறறதுக்கான அந்த வாய்ப்புன்னா வந்து 20 சீட்டு 40 ஆக்குறாரா 30 ஆக்குறாரா, அவ்வளோதான். இவங்க குறுகிய வட்டத்தில் முடிஞ்சிடுச்சு. இவங்க பொதுவாக நம்ம பார்வை என்னன்னு கேட்டால் வந்து பிஜேபி தான் இயக்குது, பிஜேபி தான் இவங்களோட கூட்டணி வைக்குதுன்னு கேட்டினா, அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு உழைக்க மாட்டாங்க. இதே பிஜேபி தலைமையில் வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்கிறது கூட இதெல்லாம் நடக்கும். எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வேணா இவங்க சீட்டுகள் பெறதுக்கான அந்த வேலையோட அரசியல் உன்னிப்பு கவனிச்சுட்டு இருக்கீங்க. நான் இந்த கேள்வியை முன்னெச்சது காரணம் வந்து நீங்கள் அதிமுக ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக பயணிக்குது, இதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க. சீமானா இருக்கட்டும் தனித்தே போட்டிடுறாரு. அவர் ஒரே ஒரு எதிரியாக திமுக மட்டும்தான் பார்க்குறாரு. பகிரங்கமாகவே கட்சி தோகும் முன்பே விஜய் அறிவிச்சாரு திமுக தான் பிரதான எதிரி அப்படின்னு. இப்போ ஒட்டுமொத்தமா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களை இயக்குது பாஜக தானே அப்படின்னு. இல்லை முதல்ல அங்கே பிழை என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரிகளுக்கு ஒரு கலர் கொடுத்தாங்க, சாயம் கொடுத்தாங்க எதிரிகளுக்கு. இவர் வந்து அரசியல் எதிரி, இவங்க வந்து கொள்கை எதிரி. திமுக அரசியல் எதிரி, இவங்க வந்து கொள்கை எதிரி. அதிமுக என்ன எதிரின்னு சொல்லவே இல்லை. ரெண்டு பிரதான கட்சி சொல்லும்போது ஆண்ட கட்சி ஒரு கட்சி இருக்குல்ல அதிமுக ஏன் சாயம் கொடுக்கல? ஒரு கலர் கொடுத்துருக்கணும். இந்த பக்கம் ஒரு அரசியல் எதிரினா திமுக அதிமுக ரெண்டுமே அரசியல் எதிரிங்க, பிஜேபி கொள்கை எதிரி சொன்னான். அப்போ அதிமுக லூஸாக விடும்போதே அன்றைக்கே டிக்ளேர் ஆகிடுச்சு இவங்க அதிமுகவோட இவங்க கூட்டணிக்கு போகிறாங்க, அல்லது அதிமுக இவங்க கூட்டணிக்கு வருதுன்றது டிக்ளேர் வந்து வெளிப்படையாக இந்த வரைக்கும் வந்து ஒரு கட்சி ஒரு நடவடிக்கை மூலமாக வந்து குழந்தைய கடை கூட சொல்லும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீண்ட காலமாக 30 ஆண்டு காலமாக 35 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி வந்து எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து விலகுறீங்கன்னு சொன்னால் அப்போவே நீங்கள் கூட்டணிக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இது ஜான ஆரோக்கியசாமி செய்த மிகப்பெரிய பிழை. நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கணும், ரெண்டு திராவிட கட்சிகள் அரசியல் எதிரி, பிஜேபி கொள்கை எதிரி அப்படி சொல்லியிருந்தா பரவாயில்ல. எங்கே எதிர என்ன கலருன்னு கேட்குறேன் நான். எது கலர் கொடுத்தீங்க? அரசியல் கொள்கை ரெண்டுமே ஒன்றா போட்டு வந்து இவங்களுக்கு இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்குன்னு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையில் நீங்கள் ஒத்து போகிறீங்களா? திமுகவோட சில விஷயங்களை ஒத்து போகலாம், சில விஷயங்களை வந்து மாறலாம், கருத்துக்கள் மாறலாம். சரிங்களா? நீங்கள் சித்தாந்தம்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிடுங்க, நாங்கள் திராவிட சித்தாந்தம்னு சொல்லிட்டு. அங்கேயும் நீங்கள் டிக்ளேர் பண்ணல, 2 கண்ணுன்ட்டீங்க. தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண். அங்கேயும் குழப்பம், அங்கேயும் தெளிவில்லை. இப்போ நீங்கள் வந்து முள்ளிவாய்க்காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தீபம் ஏற்றுனீங்க, ரைட்டு பண்ணீங்க. ஏதாவது பேச்சு இருக்குதா? விஜய் கிட்ட ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கா? ஏன் விஜய் வந்து அதை பங்கேற்கவே இல்லை? 2 கண்ணு சொல்லிட்டீங்கல்ல. முள்ளிவாய்க்கால் போட்டுக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அழிப்பு நாள் அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் நீங்கள் எதுவுமே கலந்துக்கவே இல்லையே. துண்டு துக்கடாதானே அனுப்பி விட்டீங்க. நிர்மல்குமாருக்கு யார் சார் தெரியும்? இவர் வந்து புஷியானந்த் வந்து எதுவும் பேசவே இல்லை. வீர வணக்கம் சொல்லிட்டு சம்பிரதாயம் மாதிரி பண்ணிட்டு போயிட்டீங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு? நாம் தமிழரில் பெரிய பொதுக்கூட்டம்லாம் நடந்துச்சு. அதுக்கு போட்டியால் நீங்கள் பெரிய கூட்டம் நடத்திடணும். அப்போ உங்ககிட்ட திராணின்னு அர்த்தம். அப்போ இதுதான் கரெக்ட். ஒரு நிலைப்பாட்டில் நாம் தமிழ் தெளிவாக இருக்குது, உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் தெளிவில்லை. இன்னொரு பக்கம் ஏன் பி டீம் சொல்லணும்? நீங்கள் கொள்கை எதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு வேலை என்னன்னா, நான் முழுக்க அரசியல் எதிரியை எதிர்க்கிறதுக்காக, திமுகவை எதிர்ப்பதற்காக நாங்கள் கொள்கை எதிரியோடு நாங்கள் சமரசம் போகிறோம். சமரசம்னா நான் ஒரு வெறும் கூட்டணி உடன்படிக்கை மட்டும் நாங்கள் ஏற்படுத்திக்கிறோம், தேர்தல் உடன்படிக்கை மட்டுமே ஏற்படுத்திக்கிறோம் சொல்லிட்டு நாளைக்கு நீங்கள் போகலாம்ல. கடந்த காலத்தில் கலைஞர் வச்சுருக்கிறார் கூட்டணி, ஜெயலலிதா வச்சுருக்கிறாங்க. அதே நிலைப்பாடு நீங்கள் நாளைக்கு எடுக்க மாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம்? நீங்கள் திருமாவளவன் சொன்ன மாதிரி எக்கால் நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க போகலாம். திருமாவளவனை போய் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் லெசன் பாடம் எடுக்கிறீங்க. யாருக்கு? திருமாவளவன் சார் வகுப்பு சட்டத்தில் வந்து திருமாவளவனுக்கு உங்களுக்கு தெரியும், அவர் நிலைப்பாடு தெரியும்.
வகுப்பு சட்டத்தை எதிர்க்கிறாரு தெரியவங்களுக்கு. அவருக்கு கிளாஸ் எடுக்கிறாரு இவர் ஆதவ் அர்ஜுனா வந்து கிளாஸ் எடுக்கிறார். நீங்கள் உறுதியாக நிற்கணும், தொடர்ந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதை வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நான் கேட்குறேன்னா அவர் சொல்கிறாருல்ல, பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் வந்து போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாருல, கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்கிறாருல, அந்த நிலைப்பாட்டை நீங்கள் அறிவிப்பீங்களா? நீங்கள் முதல்ல இப்போ கூட டிக்ளேர் பண்ணுங்களா, கொள்கை எதிரிங்க, அவங்களோட எக்காலத்தையும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியல உங்களால். ஏன்னா நாளைக்கு என்னன்னா இன்னொரு முகமுடியை எடுத்துக்க முடியும். நாங்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறோம், பிஜேபியோட கூட்டணி இல்லை. அதனால தான் அப்படி ஒரு நிலைப்பாடு கைக்குடின்னு சொல்கிறத நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஆனால் ஒரு கண்ணாசைவு இருக்குது, பிஜேபியோட கண்ணாசைவில் செயல்படுறாங்க, இது உண்மை. எப்படி இருந்தாலும் அந்த டிசம்பர்னு ஒரு பதில் வருது இல்லை உங்கள்கிட்ட, எதுக்கு டிசம்பர்? நான் கேட்குறேன், ஆதவன் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன், எதுக்கு டிசம்பர்? ஏன் படம் ரிலீஸ் பண்ண போகிறீங்களா என்ன? உங்கள் தேர்தல் நிலைப்பாட்டை உங்களுக்கு தெளிவில்லைன்றது தெரியும். தெளிவில்லை ஒரு குழப்பமான கட்சின்னு கேட்டால் அது தாவேக்கா தான். அவங்க வந்து பிஜேபியோட ஒரு கண்ணாசைவு இருக்குது, அவங்க கண்ணாசைவில் தான் செயல்படுறாங்க. அவங்களுடைய டார்கெட் என்னென்னா, ஒன்று விஜய் வந்து கூட்டணியில் இணைஞ்சாலும் அவங்களுக்கு ப்ளஸ்ஸு, கூட்டணியில் நீங்கள் இணையிறீங்க, இணையாக போங்க, ஆனால் டிஎம்கேவை வந்து நீங்கள் வந்து ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள், ஆட்டத்தை கலைங்க, அதை எதிர்பார்க்குறாங்க. அதனால் விஜய் கேட்டால் திமுகவுக்கு எதிராக பேச வைக்கணுன்றது அந்த நோக்கம் தான் இருக்குது. ஆக மொத்தம் விஜய் நினச்சது நடக்கலை. விஜய் நினச்சது என்ன, நாம் முதலமைச்சர் ஆகணும், நமக்கு பின்னாடி பெரிய அணி உருவாகணும், அது நடக்கலை. இன்றைக்கி வரைக்கும் நாளைக்கும் நடக்காது, அவருக்கே தெரிஞ்சிடுச்சு. அதுதான் ஒரு ஷூட்டிங் வேலையாக அந்த வேலையாக போய் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, விஜயோட நிலைப்பாடு அது. நான் சொன்னேன் உங்களுக்கு எந்த பங்குமே இல்லைன்ற, நான் முதலமைச்சர் ஆனால் தானே நீங்கள் அது கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் கூட்டணியிலும் பங்கு வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். ஆட்சியிலும் பங்கு கிடையாது, அது அதிகாரத்திலும் பங்கு கிடையாது, கூட்டணியிலும் பங்கு வாங்க போகிறீங்க. வழக்கமாக எல்லா கட்சிகளும் வாங்குற மாதிரி ஒரு தொகையை வாங்க போகிறீங்க, தொகுதியை வாங்க போகிறீங்க, அதுதான் நடக்க போகிறீங்க. வேணால் பாருங்கள். சீமான் பங்கு வாங்கிட்டாரு சார். சீமான் சார், அதுதான் இங்கே விஷயம் இருக்குது. நமக்கு எந்த சூழ்நிலையும் நம்ம மாற்றி பேச மாட்டோம். பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னன்னு கேட்டால் அவர் வந்து இந்த கட்சிக்கிட்ட அந்த கட்சிகிட்ட பேரம் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலே சொல்கிறேன், அப்படி கூட நடந்து கூட இருக்கணும். நம்ம நடக்கலைன்றது நம்ம டிக்ளேர் பண்ண கூட. இப்போ அவர் நினச்சாருண்ணா, சீமான் நினச்சாக்கா எந்த கட்சிக்கு வேணால் சொல்லுங்கள், திமுக விட்டுருங்க, திமுகவில் போகிறாருங்கண்ணா, அவர் நினச்சானா நேராக எடப்பாடி கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்தாலே போதுமே. 50 சீட்டு வந்து தாராளமாக தருவாங்க. ஒரு டைமில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், விஜயகாந்த் அவர்களுக்கு 54 சீட்டு வரைக்கும் பேசினாங்க டிஎம்கே அலைன்ஸ்லேயே. டிஎம்கே அலைன்ஸ் ஏடிஎம்கே கொடுத்த சீட்டு 48 சீட்டு கொடுத்தாங்க. இதோ வந்து அவர் வந்து 27 ஜெயிச்சார்னு நினைக்கிறேன், 48. அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இவர் போனார்னா 50 சீட்டு கண்ண முடின்னு கொடுப்பாங்களே. இவர் பேரம் பேசி அப்படி போகணுன்னு சொன்னால் போகலாமே. அப்போது எது ஒரு நிலைப்பாட்டை நிற்கிறாரு. பல பதவிகள் வாங்க முடியுமே, 50 சீட்டு மட்டுமா வாங்க முடியும்? அதிமுக ஆட்சி தான் வாரிய தலைவர் பதவி எக்கச்சக்கமாக வாங்க முடியும். அப்போ அதெல்லாம் வந்து விட்டுட்டு என்னன்னு கேட்டால் நான் தனித்தே போட்டிடுறேன்னு சொன்னால், அப்போ இந்த இடத்துல நம்ம பேரம் பேசுகிற கட்சின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. விஜயகாந்த் கட்சி யாருக்குறைய தேமுதிகவும் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா இல்லையான்றதுக்கெல்லாம் மைத்துனரும் மனைவியும் போய் பேரம் பேசி மாட்டு தரகர் மாதிரி பேரம் பேசினாங்க. ஆனால் அந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இல்லை. நான் எல்லாருமே எதிர்பார்த்து கேட்டேன்னா, இந்த 26 தேர்தலில் சீமான் வந்து, ஏன்னா பிஜேபியோட ஒரு பக்கம் இழுக்குதுனால கண்டிப்பாக வந்து ஒரு கூட்டணிக்கு போயிடுறேன். ஆனால் இப்போ அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், இன்னும் 234 தொகுதிக்கு வேட்பாளர் கூட அறிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்போது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார் தானே. அப்போ அந்த இடத்துல பேரம் பேசுகிறாரு நம்ம எடுத்துக்க முடியலையே. எந்த வகையும் நம்ம இப்போது சமமான பார்வையிட பொதுவான பார்வையிட நம்ம பார்ப்போம், எந்த பக்கமும் இல்லாமல். பேரம் பேசுகிற கட்சிகள் நம்ம எடுத்தாக்கா எல்லா கட்சிகளும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ ஏன் விஜயோட கூட்டணிக்கு போல, ஃப்ராங்காக பேசுங்க, விஜயோட ஏன் கூட்டணிக்கு வந்து யாரும் போகலை? விஜய்கிட்ட போனால் தொகை கிடைக்காது, தொகையில் தான் கிடைக்கும், நக்கிட்டு வரலாம் போயிட்டு. ஆனால் அதிமுக போனால் தொகை கிடைக்கும், திமுக கூட போனால் தொகை கிடைக்கும், விஜய்கிட்ட போனால் தொகையில் தான் கிடைக்கும். அப்போ போகல, தொகை முக்கியமா தொகை முக்கியமா? அதான் சொன்னேன். அதான் சார். இப்போ ஏன்னா இப்போது அதிமுக மாதிரி திமுக மாதிரி வந்து இவரும் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி கையில் வச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி தான் கூட்டணிக்கு போயிட்டுருப்பாங்க. ஆனால் அதுதான் இங்கே வந்து ஜான ஆரோக்கியசாமியோ அல்லது மற்ற யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை ஆரம்பத்தில் வந்து. இப்போ நானே நினச்சிக்கிட்டேன்னு கேட்டேன், இவ்வளோ அறிவாளியாக இருக்கிறாங்க, இதை மட்டும் ஏன்டா உங்களுக்கு புரியவே இல்லைண்ணா. எந்த கட்சி நீங்கள் கூட்டணி சேர்த்தாலும் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும்டா. ஆனால் விஜய் வந்து தன் சொந்த கட்சியை இன்னும் வந்து 10 பைசா எடுக்கவே இல்லை. இதுதான் உண்மை. இப்போ விஜயகாந்த் சொன்னார், என்னன்னாக்கா நான் அரசியல் கட்சி நடத்துறது கேட்டால் சொத்தை விற்று நடத்துனார். அது உண்மையும் கூட. ஆரம்பத்தில் சொத்தெல்லாம் விற்றாங்க, பல சொத்துக்கள் விற்று தான் வந்து அவங்க வந்து அடமானம் போட்டாங்க,
ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் இந்த காலேஜெலாம் ஏன் இவ்வளோ சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கு, வங்கி கடனில் மாட்டிகிட்டு இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால வந்து வட்டி கட்ட முடியல, விற்றுட்டாங்க. ஜெயன் சொத்தை வச்சு தான். ஆமாம், சொத்தை விற்று வந்து பேரம் பேசி வாங்கினதுலாம் நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதுவும் நடந்தது. ஆனால் ஆரம்ப காலத்தில் சொத்தை விற்று தான் அவர் வந்து கட்சி நடத்துறாரு. எம்ஜிஆரே வந்து பார்த்தீங்கன்னா 77 வந்து பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆகலைன்னா 72 கட்சி வந்து தொடங்கிட்டாரு. 77 வந்து ஆட்சி அமைக்கலன்னா அவருடைய சொத்துக்கள் போயிருக்கும். எம்ஜிஆர் கட்சி. ஆனால் விஜய் வந்து இது வரைக்கும் 10 காசு வந்து இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இல்லை சொல்ல சொல்லுங்களேன், இவ்வளோ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ண சொல்லிட்டு கிடையாது. எல்லாமே கட்சி நிர்வாகிகள் கொடுக்குற பணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வசூல் அப்படி தான் ஓடிட்டு இருக்குது, பெரிய அளவில். அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள்லாம் போய் வந்து சேர்றாங்கன்னா அது எந்த கட்சியாக வச்சுக்கோங்க சார், விசிகா வரட்டும் அல்லது வந்து பாட்டாளி எந்த, இவங்களாம் தொகை வாங்கி பழக்கப்பட்டவங்க தானே, தொகை வாங்க சொல்ல முடியுமா சார்? நாம் தமிழருக்கு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கி இருக்குது, ஒரு 7% வாக்கு வங்கி இருக்குன்ற ஒரு கணிப்பு இருக்குது. ஆனால் தாவேகா தமிழக வெற்றி கழகம் அதுபோல் ஒரு கணிப்பு இல்லை. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தா 20% வாய்ப்புகள் இருக்குன்னு. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட அவங்க மாநாட்டில் 9 லட்சம் பேரை திரண்டாங்க. இதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாறுமா? திமுகவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. மொத்தம் 4.5 லட்சம் ஓட்டு சார், வாக்காளர்கள் 4 லட்சம் பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. துல்லியமாக சொல்லலை, ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். இப்போ இந்த வர தேர்தலில் வந்து 26 எவ்வளோ பேருக்கு வாக்குரிமை வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து துல்லியமாக தெரிய வரும். மொத்தம் ஆவரேஜாக இருக்குன்னா சராசரியாக 4 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் சொன்ன அந்த 9 லட்சம் சொல்கிறீங்கள, அது எத்தனை பர்சன்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ 9 அதுதான் சார், அதில் எவ்வளோ பேர் அந்த 9 லட்சம் பேர் சொல்கிறீங்க, அதில் எவ்வளோ பேர் ஓட்டுரிமை இருக்குது இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் தவறான கணக்கு. மொத்த வாக்காளர்கள் நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் அதை தான் பார்க்கணும். நீங்கள் மொத்தம் 4.5 கோடி பேர் வாக்காளர் சார், சரிங்களா? 4.5 கோடியில் வந்து கேட்டிங்கன்னா 1 கோடி பேர் ஓட்டு போட வரமாட்டான். அந்த 3.5 கோடியில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல 9 லட்சம் பேர் சொல்கிறீங்களா விஜய்க்கு கூட வந்தாங்க, அந்த 9 லட்சம் பேர் எத்தனை பர்சன்டேஜ் அதை முதல்ல பாருங்கள். அந்த 3.5 கோடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சன்டேஜ் வந்து கடைசி பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்ல முடியாது, துல்லியமாக சொல்கிறேன், நான் உத்தேசமாக தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து 2 கோடி சராசரியாக ஒரு 2 கோடி வாக்குகள் வாங்குறாங்களோ, எந்த அணி வாங்குதோ அவங்க தான் வெற்றி. 1.25 1.5 இந்த மாதிரி கூட வரும் சதவீதம் தானே. ஏன்னா ஒரு தொகுதியில் 60% போலாவது, ஒரு தொகுதியில் 70% போலாவது, 90 80 வந்ததே கிடையாது, ரொம்ப ரேர். 75 தாண்டினதே கிடையாது, 76 தாண்டினதே கிடையாது, 80% வந்து 80 90 சான்ஸே கிடையாது. அப்போ ஏறக்குறைய ஒரு கோடியிலேருந்து 1.5 கோடி பேர் ஓட்டு போட வரமாட்டேங்கிறான். மீதி இருக்கிற வாக்காளர்கள் கேட்டால் அந்த 3 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் 76% அவ்வளோதான். அப்போ சராசரியாக வந்து ஒரு 3 கோடி வாக்காளர்களுக்குள்ளே வந்து வாக்குவாங்க. அதில் நீங்கள் அந்த 9 லட்சம் பேருன்றதுலாம் அதில் எவ்வளோ பேர் மைனர்கள் கூட தெரியாது. நீங்கள் 9 லட்சம் பேர் வந்ததாக சொல்கிறீங்களா, அதில் அப்போ பார்த்துங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தான் பூத் கமிட்டி வேலை செய்யணும். எவ்வளோ வாக்காளர்கள், எந்தெந்த பகுதியில் எவ்வளோ வாக்காளர்கள், இந்நேரம் அது பெரிய அசஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கணும் தாவேக்கலை. ஆனால் அங்கே என்ன பேசுனாங்க, பூத் கமிட்டியில் பேசுனது என்ன சொன்னார், நீங்கள் போய் மக்கள்கிட்ட போய் என்ன பிரச்சனைன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டார். மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ, அந்த வாக்காளர்கள் வந்து எந்தெந்த பகுதியில் எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க, ஒரு தொகுதி வாரியாக. இன்றைக்கி நான் கேட்குறேன், இப்போ இந்த நிமிஷம் கேட்குறேன், பூத் கமிட்டிலாம் போட்டிங்கல்ல, எந்த பூத் கமிட்டி கேட்டு போயிட்டு உங்கள் தொகுதியில் மொத்தம் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் ஆண்கள் பெண்கள், எந்தெந்த வயதில் எவ்வளோ வாக்காளர் இருக்கிறாங்க, இன்றைக்கி டேட்டா இருக்குமா கையில் கேளுங்க. இந்நேரம் கையில் இருக்கணும் டேட்டா, ஒன்றும் இருக்காது. அடுத்த டேட்டா அவன் எடுத்து வச்சுருப்பான். லியோ படம் இவ்வளோ வசூலாச்சு, கோட் படம் இவ்வளோ வசூலாச்சு, அடுத்தது வந்து நான் எங்கள் தலைவர் படம் இங்கே ரிலீஸ் ஆகுது, அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எத்தனை டிக்கெட் இருக்குது, எவ்வளோ சீட் கெப்பாசிட்டி, எவ்வளோ பேர் அவங்க, இதுதான் போயிட்டுருக்கோம். இந்த எலெக்ஷனை தாண்டி விஜய் அரசியலில் பயணிப்பார்? எனக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சில்ல சார். நல்ல நாள் பார்த்து கட்சியை கழிச்சிடுவார். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு நாள் கிழமெல்லாம் பார்த்து பூஜைலாம் போட்டு முறையாக கட்சி வந்து பூஜைலாம் போட்டு தொடங்கினார்ல, நல்ல நாள் பார்த்து கிழமை பார்த்து கட்சியை கழிச்சிடுவார். கட்சியை நடத்துறதுக்கான கெப்பாசிட்டியே இல்லையே சார், நடக்கலையே சார். எவ்வளோ விஷயம் நான் எதிர்பார்த்தோம், நடக்கலையே. சும்மா ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போகிறது எல்லாம் வேலைக்கு ஆகுது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், டிக்ளேர் பண்ண சொல்லுங்கள், எங்கே வந்து ஷூட்டிங் நடக்குது, எத்தனை நாள் ஷூட்டிங் நடக்குது சார். அப்படியே கூட இருக்கட்டும் சார். முள்ளிவாய்க்கால் வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான நாள் சார், அந்த இன அழிப்பு நாள். அந்த நிகழ்ச்சிக்கே உங்களால் வர முடியல. அப்புறம் நீங்கள் எல்லாம் ஒரு ஆள், நீ ஒரு தலைவன், நீ வேறு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு வேறு சொல்கிற, சொல்லு பார்க்கலாம். நியாயமாக பேசுங்க. கண்டிப்பாக. முக்கியமாக நான் நீ வெளிநாட்டுக்கு போயிட்டேன் சொல்லு, நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேங்க வர முடியலங்கன்னு சொல்லுங்கள். முக்கியமான நாள் நீ பொதுக்கூட்டம் போடாதப்பா, நீ பெரிய ஆர்வம்னா ஏன் இதே கூட உங்கள் கட்சி ஆஃபீஸை கூட வச்சு வந்து பண்ணிட்டு இருக்கலாமே, அங்கேயே மைக் கொடுத்து ஒரு 4 வார்த்தை பேசியிருக்கலாமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்டால் அந்த மாதிரியான நம்பிக்கையான அரசியல் பண்ணல.
மக்கள் நம்பிக்கை பெறதுக்கான நிறைய பேர் பைத்தியம் சொல்லிகிட்டே இருக்கிறான் சார். என்ன சொல்கிறேன்னு கேட்டால் அவருக்கு வந்து வீட்டுக்கு 2 ஓட்டு, வீட்டுக்கு 2 ஓட்டு. ஆமாம், நானே கூட சொல்கிறேன், விஜய்க்கு நீ வீட்டுக்கு 2 ஓட்டு தான். விஜய் வீட்டுக்கு 2 ஓட்டு. விஜய் ஓட்டு, அவங்க அம்மா ஓட்டு, அவங்க அப்பா ஓட்டு கூட வராது, அவங்க பொண்டாட்டி ஓட்டும் வராது, பிள்ளைங்க ஓட்டும் வராது. அவ்வளோ, இதுக்கு மேலே கேட்காதீங்க. இதுதான் உண்மை. நன்றி சார். நன்றி சார்.